பரோட்டா பிடிக்கும் உனக்கு? எனக்கு அதான் பிடிக்கும். லைக் சுகர் சாப்பிட்றாங்க. வணக்கம், நான் தான் உங்கள் மோனிகா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, அவருக்கு சாப்பாடு கழிவுதான் நிக்கிறேன். நான் சுகமா இருக்கிறேன். நீங்க அப்படி இருக்கிறீங்க? ஆமாம்மா அக்கா தம்பி எல்லாரும் அப்படி இருக்கிறது வந்து சொல்லுங்க. நான் இன்னைக்கு சாப்பாடு கடைக்கு வந்துருக்கேன். அப்பா கூட்டிட்டு வந்துருக்கேன். பரோட்டாவும் அடுத்தது குழம்பும் அடுத்தது பருப்பும் வாங்கினேன். நானும் அப்பா சாப்பிட்டேன். அம்மா வந்து இப்ப வீட்டை நிக்கிறா, அம்மாக்கும் கல்யாணம் போதும். அப்ப நான் என்னடா அப்பா என்ன சாப்பிட்டு நான் அம்மாவோட போவேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடையும் கூட்டா இருக்கும். சாப்பாடு கடையும் தண்ணி கடையும் உடுப்பு கடையும் வந்துருது இருக்கு. இப்ப வருஷம் போதாகப்பட்டோடையா அது வருஷத்தோட எங்களுக்கு சந்தோஷமான விழாவும் எனக்கு பிடிக்கும். அது உங்களுக்கும் பிடிக்கும். கிறிஸ்துமஸ் அப்படி கேட்டு கொண்டு வந்தேன்னா எனக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வாங்கிட்டாங்க. அப்ப ஹோம் சொன்னால இப்ப நான் இது என்னன்னா சாப்பிட்டு பார்ப்போம். பரோட்டா பிடிக்கும் உனக்கு? எனக்கு அதான் பிடிக்கும். லைக் சுகர் பரோட்டாவும் பருப்பு கறி டேஸ்டா இருக்கும். இங்க என்ன சிக்கன் சொல்லுவாங்க. நான் அக்கா அம்மா அப்பாவோட பேர் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. இந்த முறை நான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சேனலுக்கு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பேன். அப்பதான் எங்களுக்கும் ஆதரவாகும். சரி, இப்ப நாங்க சாப்பிட்டு பெண்களுக்கு பார்ப்போம். எப்படி இருக்கிறோம்? நல்லா குழம்பும் சாப்பிட உரைக்குமா? சாப்பிட்றாங்க. இங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி, அப்ப சாப்பிட. சரி, இப்போ சாப்பிட முடிச்சுட்டு அம்மாவோட போபால நிறைய பேரும் கூட்டிட்டு கட்டிக்கணும். நல்ல டேஸ்டா இருக்கு. சிக்கன் எல்லாம் சிக்கன் எல்லாம் இருக்கு. நான் முதல்ல சாப்பிடுறேன். இந்த முறை வாங்கல. இப்ப வந்து நான் அம்மாவிட்ட போறேன். போட்டு என்னண்டா போய் என்ன செய்யறது போய் பார்ப்பேன். இந்த ரோட்டை தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரிய மாட்டேது எந்த ரோட்டு. ஐயனார் கலட்டி என்ன ஐயனார் கலட்டி ரோட். இதுக்கான நம்ம மாடு இருக்கும்.
நான் அம்மாவோட வந்துட்டேன். இப்போ அம்மாவோட இதுதான் பின்னுக்கு தான் ஜெயலலிதா வீடு இருக்குது. நான் அதையும் காவியாடையும் விளையாடுவேன். இது அம்மா பிறந்து வந்த வீட்டிலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். அம்மா பிறந்து வளர்ந்த வீடு. வந்து வீட்டில் கையில் திராப்பம் கையில் திராப்பம் வீட்டை பார்ப்போம். பின்னுக்கு தான் நான் அம்மா இருக்கிறேன். இப்போ எனக்கு நான் வீட்டுக்கு ஜெயலலிதா விட ரெடியாக நான் அபியாவில் கூடி சொல்லி இங்கே வந்து நாங்கள் விளையாடுறோம். நாங்கள் அதோடைய இப்போ நாங்கள் என்ன விளையாட போறீங்க? நாங்கள் சவுத்து விளையாடுவோம், அழிச்சு வச்சு விளையாடுவோம். விளையாட்டுக்கு வெளியாக எங்கள் ரோட்டுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுவோம். பின்னே நம்ம எல்லாத்துக்கு ஜெயலலிதாவுக்கு கூட்டிகிட்டு போனால் நாங்கள் பீச் இல்லாட்டி பூங்காட்டு போவோம். பாருங்க நல்ல மரங்கள் ஏதாச்சும் வந்து நல்ல நிறைய மரங்கள் நிற்குதுன்னு வேம்பு தென்னை அதுக்கு கீழே வீடு நல்ல குளிர்மையாக இருக்கும். பக்கியன்ற அளவு அவங்க இருக்கான்னு நிற்கிறேன்னா ஓய் திண்ணை எல்லாம் இருக்காடியா. நாங்கள் திண்ணையில் விளையாடுவோம். திண்ணை எல்லாம் இருக்கடாடியா. எங்களுக்கு விளையாடுற இடம் வந்து இதுதான். உள்ளுக்குள்ளே தான் நாங்கள் விளையாடுவோம். இங்கே வெளியால் நாங்கள் வந்து நல்லா விளையாடுவோம். இங்கே கூட்டி இருக்கிறபடியாக ஒரு துணி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இருக்கோம். இப்போ நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டபடியா என்னோட சித்தி இப்போ வீட்டை வந்திருக்கேன். அதபடியாக நான் அவரையும் கழிச்சிட்டு இப்போ நான் இப்போ விளையாடிட்டு பக்கத்து வீட்லேயே அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கேன். அவையில் நாங்களும் விளையாடுவோம். சரி இப்போ நான் விளையாடிட்டு சரி அப்படி நான் வந்து மோனிகா கொண்டாந்து இறக்கிட்டு அப்படி இங்கே வந்துட்டேன். அது போகும்பொழுதும் வாழ்ந்து கட்டி பின்னேறம் எங்கே கூட்டி கொண்டு போகும்போது எனக்கு போராக இருக்குதான், போர் அடிக்குதான். ஒரு பள்ளி படிஞ்சுன்னு சொன்னால் படிக்கிறது டியூஷனுக்கு போகிறது தானே. இன்றைக்கு லீவு அணிக்கிற நேரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு எங்கேனாலும் இங்கே என்ன கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஒன்று நேரம் இல்லை. வீட்டில் இருக்கிற வேலையில் முடிச்சு கொண்டு வெளியில் எங்கேயாலும் போகணும், வெளியில் போய் அது வீடியோ செய்யணுன்றதை உண்மையிலேயே நினைக்கிறேன். அப்போ மோனிகாவுக்கு எடுத்து சொன்னேன். அப்போ எடுத்து சொன்னாலும் மோனிகா வந்து உண்மையிலே கடைசி செல்லமாக வளர்க்குறானே அது அடம் பிடிச்சி கொண்டு இருக்கும். அது செய்யணும் இது செய்யும். நான் எங்கண்ட சேனலுக்கும் வீடியோ வெளியில் கொண்டு அடுக்கலாம் தானே. என்னோட வந்து அங்கே தானே பார்க்க கூட்டி கொண்டு போங்கோ. மற்றது வந்து அந்த ஆசை வந்து நிறைய. இப்போ வருஷம் வருது, கிறிஸ்மஸ் வருது, அங்கே போகணும் இங்கே போகணும், அதை பார்க்கணும், அது வாங்கணும் இது வாங்கணும் எல்லாம் பிறகு வாங்குவோம்னு சொல்லி போட்டு அப்படியே ஆளை கொண்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ இதுதான் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு. நெஞ்சு தான் முந்தி பிடிச்சிருக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் வந்து இப்போ எத்தனை வீடுகள் மாறி இருப்போம். உங்களுக்கு தெரியுமே மாறி இருப்போம். 18 ஆளான சொல்லுது முந்தி காலத்தில் பிடிச்சி இஞ்சி அன்றைக்கி நான் இன்னும் இதுதான்னு சொல்லி அப்போ அதான் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. இதுதான் நம்ம வந்து பிறந்து வளர்ந்த வீடு என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு அது போயிட்டா. அப்போ நான் வந்துட்டேன். இனி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து தான் உண்மைக்குமே 10:30 ஆயிடுச்சு. இனி 10:30 ஆகிட்டேன்னு சொன்னால் இனி நான் வந்து இங்கே வந்து இனி என்ன செய்யணும்னு சொல்லி உண்மையிலேயே வந்து இப்போ இந்தியா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டோடையால் எனக்கு என்ன செய்கிறது எது செய்கிறன்ற ஒரு பிளானே எனக்கு தெரியல. காரணம்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை என்றதே வந்து ஒரு ஓய்வு நாள். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறது என்று ஒன்றுமே விளங்குது. எங்கே போகலாம் இனி என்ன செய்யலாம்னு சொல்லி இப்படி யோசிப்பேன். நேர நான் கிழமை நாட்கள்லாம் ஃபுல்லாக யோசிச்சு கொண்டு படுத்துருப்பேன். நாளைக்கு நாள் பிடிச்சோடனே இதைத்தான் செய்ய வேணும், இப்படித்தான் செய்ய வேணும். ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் உண்மையிலேயே வந்து எல்லாரும் சந்தோஷமாக எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டு எல்லாருடையும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறது. ஆனால் அப்படி நான் வீடியோ செய்கிறபடியால் வெளியில் போகணுமேன்னு சொன்னால் ஒவ்வொரு வேலைகளையுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். நாளை திங்கக்கிழமை படிஞ்சுன்னு சொன்னால் இனி கடல் இப்போ காற்று இல்லை, மழை இல்லை, இப்போ இல்லை. எல்லாருடைய கடல் தொழிலுக்கு புதுசாக போவாங்க நினைக்கிறேன். நான் கடல் குடி பெண்ண சீர்நிலையில் இருக்கின்றது கூட நம்ம பார்க்கணும் நினைக்கிறேன். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடிக்கிற காற்றுகளுக்கு அங்கே கடல் இருக்கிறது எல்லாமே வந்து கரையை வந்திருக்கும். அப்போ அதோட கூடிய எல்லாம் போய் பார்க்கலாம் கண்டு நினைச்சுன்னா துப்புரம் போய் உண்மையிலே நேரம் இல்லாமல் போயிட்டுது. ஸோ ஒன்றே கூடி டைம் இருந்தால் போவோம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குதான். அப்படி இந்த வழியால் இப்போ ஒரு படிக்கிட்ட போகணும், அவனையும் போய் கூட்டிக் கொண்டு அப்படியே போவோமோன்னு சொல்லி அவனை ஃப்ரீயாக நின்றான்னு சொன்னால் கூட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து நான் ஸ்ட்ரெஸ்மேன் அதில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்போ அதனால இன்றைய நாள் வந்து இப்படியே சவரங்கள்கிட்ட வீட்டு எல்லாம் போயிட்டு சந்தோஷமாக இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டை ஒரு மதியம் மட்டும் நிற்பினோம். அப்போ அதனாடியால் போனால் தான் நீ வந்து அந்த கதை இந்த கதை நல்ல கதை கெட்ட கதை எல்லா கதைகளையும் கேட்டு வந்து
வந்து சும்மா அப்படியே வந்து புறம் வார்த்தை படிச்சுன்னு சொன்னால் திங்கள்ல இருந்து ஓயாத அடிதானே வீட்டு தான் நின்றாலும் வேலையும் வெளியில் போகிறதும் அந்த அளவுமா இருக்கும். சரி அப்போ நான் வந்து இப்படியே நீ இப்படியே ஒரு வீட்டை வாங்க அதாச்சும் வந்து இன்றைக்கு வந்து அனுஷியாக்கா விட்ட கண்டிப்பாக போக வேண்டியதாக இருக்குது. சொன்னால் ஒரு இந்த பிலாமரம் உண்டு நிற்கிறன்னு சொல்லி சொன்னார்கள் வந்து பிரட்டி கொண்டு போக உண்டு. அப்போ அதையும் நான் வந்து பிரட்டி கொண்டு வர வேணும். பிரட்டி கொண்டு வந்து வேறு இடத்துல ஒன்றுல வைக்க வேணும். பயணியால் அந்த வேலையை முடிச்சு போட்டு தான் நாங்கள் வந்து வேறு வேலையும் அளவு கிடக்கு. இன்றைக்கு நான் அதை செய்யணும் இது செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை. பார்ப்போம் 2 நாள் இப்படியே போகுது. ஓகே அப்போ தான் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திப்போம். பாய்.